அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன கிளாஸ்ல இவ்வளவு தூரம் பார்த்தோம். 23வது பேஜ் நம்பர் கலைச்சொற்கள் அறிவோம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு சிலப்பதிகாரத்துல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இயல் 2 கீழே வரும். ஸோ நீங்க சிலபஸ்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இதுல இது சிலப்பதிகாரம்னு சொல்லியாச்சு. ஸோ சிலப்பதிகாரம்னு சொல்லும் போது என்னென்னலாம் முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாமா? இப்ப இதுல சொல்லும் பொருள் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இளங்கோவடிகள் பற்றின தகவல் நான் சொல்றேன். திங்கள்னா நிலா, சந்திரன், நிலவு. கொங்கலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொங்கலர்னா மகரந்தம், அலர்னா மலர்தல். பூவுடைய 7 நிலையில இது ஒண்ணு. திகிரி அடிக்கடி கேட்பாங்க, நிறைய தடவை கேட்ட கேள்வி. திகிரினா ஆணை சக்கரம். மேருனா மேருமலை அப்படின்னு சொல்லுவாங்க, இமயமலை. நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலி, ஓகேங்களா, கருணை பொருந்தியன்னு அர்த்தம். பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில், அதாவது இமயமலையோட சிகரத்தை தான் இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? தேன் நிறைந்த அத்தி மாலையை அணிந்தவன் யார் அப்படின்னு கேட்டா சோழ மன்னன். தேன் நிறைந்த ஆத்தி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்தி, சோழர் ஆத்தி எவ்வளவு பெரிய ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இங்க இப்ப சிலப்பதிகாரம் பத்தி பாத்திரலாம். சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளுடைய தந்தை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இமயவர்மன் பாத்தீங்கன்னா சேர மன்னன். ஓகேங்களா? தாய் நற்சோனை. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. சேர மரபு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவருடைய பிரதர் அதாவது தமையன் சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா? கோ அப்படின்னா அரசன் அர்த்தம். இளங்கோனா அரசனுடைய தம்பி, தம்ம, ஓகேங்களா, என்ற பொருள் வரும். ஓகேங்களா? இப்ப இந்த அடிகளை நீரே அருள்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. யார சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா? சோ இப்ப இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஓகேங்களா? இப்ப இளங்கோவடிகள் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியிருப்பார். மணிமேகலை பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் இயற்றியிருப்பார். ஸோ இப்ப இந்த கதை பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாருக்கு தான் தெரியும். ஸோ அப்ப இவரு கேட்கிறாரு, அதாவது சேர மன்னன் கேட்கிறாரு, சரி சேரன் செங்குட்டுவன் கேட்கிறாரு, இந்த கதை நல்லா இருக்கே, இதை என்னுடைய பிரதர் தமையன் ஏற்றட்டுமே அப்படின்னு சொல்லும் போது, ஓகே மன்னரே சொல்லிட்டாரு, நான் என்ன மறுப்பா தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் அடிகளை நீரே அருள்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் இந்த கதை வருது. இளங்கோவடிகள் இதுதான் பண்ணிருப்பாரு. சரி, இப்ப ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம். இங்க பாருங்க, கழுத்தில் சூடுவது தார். தார்னா என்ன? மாலை. நீங்க நினைக்கிற மாதிரி ரோட்டுக்கு போடுற தார் கிடையாது, மாலை. தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்பாங்க. 50 காப்பியங்கள்ல முதன்மையானதுன்னு கேட்பாங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இதெல்லாம் சிலப்பதிகாரத்துக்கு பொருந்தக்கூடியது. ஓகேங்களா? கதிரவன் அப்படின்னா சூரியன். ஞாயிறு அப்படி சொல்லுவாங்க. வெண்குடை, வெண் அப்படின்னாலே வெண்மையாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது பாத்தீங்கன்னா பண்பை குறிக்கக்கூடியது. ஆகையால் நிச்சயமாக மை விகுதி வந்துடும். வெண்குடைனா வெண்மை குட்டல் குடை. இங்க இன்னுதான் வரணுமே தவிர்த்து இம் வரக்கூடாது. ஸோ ஆகையால ஆப்ஷன் இ இல்ல, ஆப்ஷன் பி தான் வரும். பொற்கோட்டு, இங்க பாத்தீங்கன்னா இரு இருக்கிறது என்ன ஆகும்? இன்னுன்னு ஆகும். ஓகேங்களா? பொற்கோட்டு இரு இன்னு ஆகும். ஸோ அப்ப பொன் குட்டல் கோட்டு. பொன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இரு, நான் ஏற்கனவே இணை எழுத்துக்கள்ல சொல்றேன். ரன்னகரம் அப்படின்னு சொல்லும் போது 2 சுழி, தன்னகரம்னு சொல்லும் போது 3 சுழி, தன்னகரம்னு சொல்லும் போது இந்த இப்படிதான் வரணும். அப்ப இங்க பொற்கோட்டு இந்த ர இருக்குன்னா 2 சுழி தான் வரணுமே தவிர்த்து 3 சுழி வரக்கூடாது. கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர், இது சேர்த்து எழுதும் போது கு அப்படிங்கிறது இக்கு கூட்டல் உ, இந்த உகரம் போயிடும். ஓகேங்களா? இக்கு கூட்டல் அ அப்படின்னு சொல்லும் போது கன்னு தான் மாறும், கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுதுதா என்ன வரும்? அவன் அலிபோல். ஓகேங்களா? அவன் இன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய இனமான இந்த ந வந்துடும். ஓகேங்களா? இந்த அ போயிடும், அவன் அலிபோல் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தின் காப்பியம், அதனுடைய வழி தோன்றல், இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, குருவினா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்டு கொடுத்துருக்காங்களா. சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது, எதெல்லாம் வாழ்த்தி தொடங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. உங்களுக்கு தெரியும்ல, அது எதெல்லாம் வாழ்த்தி ஆரம்பிச்சிருக்கு, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இயற்கை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வாழ்த்தி ஆரம்பிச்சிருக்கோம். வானம், நிலா,
கதிரவன், வான்மலை, மலை, மாமலை போட்டிருந்தும் மாமலை போட்டிருந்தும் திங்களை போட்டிருந்தும் அப்படிதான் வரும். சரிங்களா? சோ அப்ப இது எல்லாத்தையும் வாழ்த்தி வருது. ரைட்டா? சரி, அடுத்தது இயற்கையை போற்றத்தக்கது எது? இயற்கையில போற்றத்தக்கது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மனிதன் இயங்குவதும் வாழ்வதும் இயற்கையினாலதான் நடக்குது. அதனால் அது இல்லாம மனுஷன் இல்ல. ஆகவே உயிரினங்களுக்கு முதலாக இருப்பது இயற்கையே. ஆகையால் இயற்கையை போற்ற வேண்டும். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்த லெசனுக்குள்ள போயிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா காணி நிலம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், பாரதியார் பற்றியது. பாரதியார் வந்து நம்ம தமிழ் சிலபஸ்ல இல்ல, ஆனா ஜிஎஸ்ல வந்து இருக்கு. இருந்தாலும் எழுதிக்கோங்க, தமிழ்ல கேட்க மாட்டாங்கன்னா இல்லப்பா, கேட்டுருவாங்க. சிலபஸ்ல இல்லாதது ஏன் கேட்டீங்க அப்படின்னு 2011ஆம் ஆண்டுல இருந்தே நிறைய பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் என்ன அதுக்குன்னா விதிவிலக்கா என்ன? பாரதியை பத்தி கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்கு. கேட்டா பாரதிதாசன் வச்சு பாரதி வந்திருக்காருன்னு சொல்லிடுவாங்க. அதனால 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். சரிங்களா? இயற்பெயர் சுப்பிரமணியன். சுப்புரத்தினம் யாருடைய இயற்பெயர் தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. பாரதியாருடைய சிறப்பு பெயர் செல்லிதாசன் பாரதியார். பாரதிங்கிறது எட்டயபுரம் மன்னரால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம். ஓகேங்களா? பாரதினா சரஸ்வதினு அர்த்தம்ப்பா. இவர் வந்து எட்டயபுரம் தூத்துக்குடியில பிறந்தவர். பிறப்பு வந்து 11/12/1882. இங்க எழுதியிருக்கேனா? இறப்பு 11/9 செப்டம்பர் 11ஆம் தேதி. அந்த ட்வின் டவர் இடிச்சாங்கல்ல, அந்த டேட்டு 1921. முதலில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய பின்புதான் இதழாசிரியராக பணியாற்றினார். சரியா? பாரதியாருடைய கவிதைகள் தொகுப்புல இருந்துதான் இது கொண்டு வந்திருக்காங்க. பாரதியாருடைய படைப்புகள் அதுல முக்கியமானது பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. சரியா? இப்ப இங்க இருக்கக்கூடியதா பாத்திரலாம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கக்கூடியது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த புக்கை போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இயல் 2ல பாரதியார் பத்தி வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த காணி நிலம்னா என்ன, எவ்வளோ ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இத கண்ணால புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு காணின்னா 132 சென்ட், அதாவது 1.32 ஏக்கர். இதுதான் கேட்பாங்க. 3 குழி அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ காணி நிலத்துல என்னென்னலாம் பாரதியார் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். சோ அப்ப கிணறு அப்படின்னா கேணி. கிணறு என்றால் கேணி. சொல்லும் பொருள்ல வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. எல்லாம் கட் பண்ணிட்டேன். சொல்லும் பொருள்ல வந்து காணி நிலம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சித்தம் அப்படின்னா உள்ளம்னு அர்த்தம். சித்தம் குளிரிட அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளம் மகிழ்ந்திட. மாடங்கள் என்றால் அடுக்கு மாளிகைகள், இல்ல மாளிகைகளின் அடுக்கு. ஏன்னா இங்க அடுக்குன்னு கொடுத்துருக்காங்க, சோ அதனால அடுக்குகள். நான் மாடங்கள், இத வந்து பிரிக்கணும். நான் மாடங்கள், அப்ப 4 மாடங்கள் வந்து இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம என்ன சொல்லணும்னா நன் மாடங்கள், நற் மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள், நல் மாடங்கள்னு பிரிக்கிறாங்க. அப்ப இங்க வந்து நன்மை கூட்டல் மாடங்கள், நன் மாடங்கள்னு இருக்கு. அப்ப நான் மாடங்கள்னா 4, நா இன் நெடில். இங்க வந்து பாத்தீங்கன்னா நன் மாடங்கள் அப்படின்னு சொல்றதுனால நன்மை கூட்டல் மாடங்கள்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது முத்துச்சுடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துமணி சுடரே வா. இங்க இங்க சு அப்படிங்கிறதுக்கான இச்சு கூட்டல் ஊ சு. அப்ப இனமிகள் அதனோட இனமான ஒற்று உள்ளுக்குள்ள வரும். முத்துச்சுடர் இங்கதான் சந்திப்பிலையில நம்ம அடிக்கடி தெரிஞ்சுக்க வேண்டியது. நிலா கூட்டல் ஒளி, இந்த லாவும் இல்லு கூட்டல் ஆ. ஓகேங்களா? ஒளி அப்படின்னு சொல்லும் போது இந்த இந்த ஓ இவ்வு உள்ளுக்குள்ள வரும். ஓகேங்களா? இவ்வு கூட்டல் ஓ ஓ. அதை வச்சுதான் நிலா ஒளின்னு மாறும். புரியுதா? அது வந்து புணர்ச்சி படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அடுத்தது முத்துச்சுடர். முத்துச்சுடர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முத்துச்சுடர் போல என்ன மின்னும்? நிலா ஒளிதான் முத்துச்சுடர் மாதிரி அப்படி ஜொலிக்கும். தூய நிறத்தில் என்ன இருக்கும்? தூய நிறத்தில் நிலா ஒளி தூய நிறத்துல தான் இருக்கும், வெண்மையா இருக்கும். ஆனா இங்க வந்து மாடங்கள் அப்படி பளிங்கு மாதிரி ஜொலிக்குதான். அந்த நிலா ஒளி இதுல ரிஃப்ளெக்ட் ஆகி சித்தம் மகிழ்ந்திட, அதாவது நெஞ்சம் மகிழ்ந்திட என்ன வருதுன்னா தென்றல் வருது. ஓகேங்களா? சரி, அடுத்த லெசனுக்குள்ள போயிடலாம். வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வீட்டின் சோன் கொடுத்துருக்கேன். இங்க என்ன இருக்கும்னு நான் வந்து சொல்லிடுறேன். இது மட்டும் படிச்சா போதும், அதனாலதான் நான் வந்து இங்க விட்டுட்டேன். சிறகின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். சிறகின் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு இதுலதான் இந்த வலசை போதல் பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்கப்பா.
சரிங்களா? வலசை போதல்ல கொடுத்துற இடத்துல இதெல்லாம் நம்ம பழைய இதுல படிச்சிருப்போம். ஏன் வந்து இப்படி எல்லாம் இருக்கு போகுதுன்னு சொல்லி. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போதல் நடக்கும். வடக்குல இருந்து தெற்கு, மேற்குல இருந்து கிழக்கு. புரியுதா? சிட்டுக்குருவி தினம் இதெல்லாம் அதோட பாத்துருங்க. டாக்டர் சலீம்னா என்னன்னு பாத்துருங்க. சிட்டுக்குருவி நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 20. ஆர்னித்தாலஜினா பறவைகள் பற்றி படிக்கக்கூடிய. இங்க பாருங்க, இங்க இந்த 2 இது மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்க 4, 5 வந்திருக்கு. இங்க 1, 2, 3 நான் கட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இந்த 3 தான் இருக்குங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிட்டேன்ப்பா. சரிங்களா? தட்ப வெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள், வேதி கூட்டல் உரங்கள், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் சொல்றாங்க. வேதியுரங்கள் ஆங்கிலத்தில் என்ன? கெமிக்கல் ஃபெர்டிலைசர். இல்ல கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்துருவாங்க. வேதியுரங்கள். தரை இறங்கு, தரை இறங்கு. இப்ப அடுத்தது நம்ம பிடிஎஃப்லயே நான் சொல்லிடுறேன். வால் கூட்டல் தடம், வால் தடம். சாரி, மன்னிக்கணும். பார்த்துட்டு அங்க சொல்லிட்டேன். வழி கூட்டல் தடம், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. இமயமலையில கூட அது இருக்கும், சொல்லியிருப்பாங்க. சிட்டுக்குருவி அந்த லெசன்ல பாத்தீங்கன்னா இமயமலையில கூட இருக்குன்னு சொல்லி. சரி, இங்க பாருங்க, பொருத்தமான சொல்லை கண்டறிக. இந்த மெத்தட்ல டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேக்குறாங்கப்பா. நீங்களா இந்த பிராக்கெட் மாதிரி கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதுல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மரங்களை வளர்த்து எதை காக்கணும்? இயற்கையை காக்கணும். ஆப்ஷன் இந்த இயற்கை அப்படிங்கிறதுல உள்ள வந்துடும். 1. டேஸ் உரங்களை தவிர்த்து நில வளத்தை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து. அடுத்தது தமிழகத்தின் வலசை பறவைகளின் வருகை. டேஸ் தற்போது வருகை என்ன இருக்கு? 1 குறைந்துள்ளதுன்னு சொல்லலாம். தற்போது சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை மிகுந்துள்ளது. அப்படி வருமா? ஆக்சுவல் சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை தான் குறைஞ்சிருச்சு. அதனால மொதல் ஆப்ஷன்ல வந்து மிகுந்துள்ளது, 2வது வந்து குறைந்துள்ளது. ஓகேங்களா? சோ அதனால இப்படி திருப்பி போட்டிருக்கோம். ரைட்? நீங்க உள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெசன் படிக்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகள் வந்து இருக்குப்பா. இமயமலை தொடர்ல 4000 மீட்டர் உயரத்துல கூட சிட்டுக்குருவிகள் இருக்கும். எழுதிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது இந்த இது பாருங்க. இதெல்லாமே ஈஸி தான். இந்த கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. எதை இயற்கை என்கிறோம்? தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதை இயற்கை என்கிறோம்? இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவற்றை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தையும் ஒன்றிணைந்தே இயற்கை என்கிறோம். தான் ஃபர்ஸ்டுக்கான கேள்வி. கேள்விக்கான பதில். இப்பத்தியில் உள்ள இயற்கையை வர்ணிக்கும் சொற்கள் என்னென்ன? அவ்வளவுதான். இப்ப நீங்க ஃபுல்லா படிக்கணும். படர்ந்த நீல மலைகள், பாடித்திரியும் பறவைகள், தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து விழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலை வீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தவிழ்ந்து வரும் வெண்ணிலா. ஓகே, இதெல்லாம் இயற்கையின் கொடைன்னு சொல்றாங்க. இதுதானே வர்ணிச்சு சொல்றாங்க. நிலா சும்மா சொல்லலாம்ல, வெண்ணிலான்னு சொல்லிட்டு போலாம். அது என்னன்னா தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா. ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி அந்த வர்ணிக்கிறதே எப்படி இருக்கு பாருங்க. சோ அதனாலதான் சோ இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றால் மட்டும் போதாது, அந்த அழகை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் நமது தேவைக்காக மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் அழித்து வர்றோம். சோ அப்ப ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது 3வது கேள்வி. ஏன் பாதுகாக்கணும்னா நமது இங்க இயற்கையின் அழகை கண்டு இன்புறாமல் பாதுகாக்கணும். நாம் நமது தேவைக்காக மலைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழித்து வருகிறோம். மேலும் ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். இதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயம் ஆகிறது. புவி வெப்பமடையாமல் காப்பது நமது கடமை. இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 3வது கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஏன் பாதுகாக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த சமநிலையை வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும். அது மற்றும் புவி வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும். இதனாலே இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. பொதுவா அந்த பறவைகள் பத்தி படிக்கும் போது இதுவும் வந்துடும். இதுவும் நீங்க படிக்கணும். இயற்கை அதெல்லாம் நீங்க வந்து இந்த பக்தியில இருந்து படிச்சு அடிக்கணும். சரி, இப்ப 4வது கேள்வி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பக்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்தியில மைய கரு என்ன வந்திருக்கு? ஓகேங்களா? என்ன கதை வந்து இவங்க மோஸ்ட்லி சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும். திரும்ப திரும்ப இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கை என்ன மாதிரி அப்படிங்கறதான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? செயற்கையை தவிர்க்கணும், இந்த உரத்தை தவிர்க்கணும். ஸோ அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக் கொடுத்துருப்பாங்க. ஆகையால இங்க இயற்கையை பாதுகாப்போம்,
இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். சரிங்களா? இயற்கை அன்னை அப்படின்னு தலைப்பு கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம ஸ்கூல்ல வந்து இதை அடிக்கும் போது எழுதணும்னா சார் தமிழையா வந்து மார்க் போட்டுருவாரு. அதுக்கு ஏத்தாற் போல இருந்துச்சுன்னா மார்க் போட்டுருவாரு. ஆனா டிஎன்பிஎஸ்சில ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு எது பொருத்தமா இருக்கோ அதை பார்த்து அடிங்க. ரைட்டா? சரி, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. ஆசிரியர் கூற கேட்டு எழுதுக ஆமலை அப்படிலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வராது. சரிங்களா? இதெல்லாம் மோஸ்ட்லி வராது. பக்திக்கு தலைப்பு வந்து இயற்கை பாதுகாப்புன்னு சொல்லலாம், இல்ல இயற்கையின் கொடைகள்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிருமா? இதெல்லாமே ஈஸிப்பா. புல் என்பதன் வேறு பெயர் என்ன? பறவை இடம்பெயர்தல் என்னன்னு சொல்லுவோம்? சரணாலயம் வேறு பெயர் என்ன? ஆசிரியர் சொல்லை கேட்டு எழுதும் போது இதுவும் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கும். ஒன்னா வரும். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் இருந்து பாத்துருவோமா? திரட்டுக. கடல் என்னும் பொருள் தரும் வேறு இது என்னென்ன இருக்கு? கடல்னா என்னென்னப்பா இருக்கு? இப்ப இதுதான் வந்து ஒரு சொல் பல பொருள். ஓகேங்களா? இல்லைன்னா பல சொல் ஒரு பொருள். பல சொல் இருக்குப்பா கடலுக்கு. என்னன்னு சொல்லவா? ஆழி, சுனாமி, ஆழி. ஆர்காலி, ஆர்காலி ஆர்கலி தான் வரும். ஆர்காலி தான் வரும். முன்னீர், முன்னீர். பறவை, முன்னீர் வராது. வேற ஏதோ வரும்பா. இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தெரியுமா? புணரி போட்டுக்கலாம். புணரி, புன்னீர், நன்னீர், புன்னீர் ஓகே, பறவை ஓகே. இதை தாண்டி வேற ஏதாவது தெரியுமா சொல்லுங்க. கடல் அப்படின்னு சொல்லும் போது. ஓகேங்களா? வேற ஏதாவது தெரியுமா சொல்லுங்க. தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. இது வந்து பாத்தீங்கன்னா கலவையாக இருக்கா, எல்லாம் சேர்ந்து இருக்கு. சோ இப்ப என்ன பிரிக்கிறாங்க? பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. இங்க அதனால் அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் எல்லாம் வச்சிடக்கூடாது. பிகாஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி அதனால் பயிர்கள் வாடின, அந்த அதனால் வச்சிடக்கூடாது. வச்சா அது வந்து ஒரு தொடர் 2 தொடரா மாத்தணும். ஓகேங்களா? இலக்கணத்துல நீங்க வந்திருக்கும். இங்க வந்து கமா போட்டு பட்டு அப்படின்னு போடுவாங்க. அப்படி போட்டா அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. இப்ப அடுத்த கேள்வி இங்க கொடுத்துருங்க பாருங்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்தார். கபிலன் அப்படிங்கிற ஒருத்தர் வேலை செய்தார், களைப்பாக இருக்கிறார். ஓகேங்களா? 2 சொற்றொடர் ஆயிடுச்சா? வேலை செய்தார், களைப்பாக இருக்கிறார். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். அவ்வளவுதான். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். நிறைய தடவை கொஸ்டின் கேட்பாங்க இது. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சில புது சிலபஸ் படி இதெல்லாம் கேட்கறாங்க. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்னன்னு பேரு? பறவைன்னு பேரு. இது போட்ட இது பேர்டு. சரிங்களா? சோ பறவைனா கடல். இது நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோமா? மேல எழுதியிருப்பேன் பாருங்க, பறவை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது புணரி வந்திருக்கோம். சரி, இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். உரைநடை அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும் பாருங்க, உரை ஆற்றினார். முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். பனி. சரிங்களா? ஒன்னு ஸ்னோஃபால், இன்னொன்னு வந்து ஒர்க்கு. அப்ப இதுதான் வரும், பனி. 3 சுழி நீ தான் வரும். சரிங்களா? கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை என்ன பண்ண அழைத்தாள். இதுதான் வரும். அழைப்பிதழ் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் கொடுத்துருப்பீங்க. அழைத்தாள். அடுத்தது இப்பதான் நம்ம முன்னாடி சொன்னது புல் அப்படின்னா என்ன? புல்னா என்னன்னு சொல்றோம்? வேறு பெயர்கள். புல் அப்படின்னு சொன்னா சொல்லு, பறவைன்னு வருமா? 3 எழுத்து. 3 கொடுத்ததுதான் இங்க பிரச்சனை.
சரி, உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. லைவ் போகும்போது எனக்கு டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். புள்ளினங்கால். ஓகே, பறவைனே இருக்கலாம் இல்ல, பறவைப்பா. இங்க பறவையை தான் புல் அப்படின்னு சொல்றாங்க. பறவைகள் இடம் பெயர்தல் என்னன்னு சொல்லுவாங்க? வலசை போதல். வலசை போதல். சரணாலயம் அப்படின்னு சொன்னா காப்பகம். சரணாலயம்னா காப்பகம். ஓகேங்களா? இது வந்து வரிசை மாறியுள்ள இதை வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர். எம்மாடியே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அவ்வளவுதான். கட்டங்களை வச்சு நீங்க கண்டுபிடிங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஸ்டின் கொடுப்பாங்க. அதை வச்சு கலைச்சொல் பாத்துருங்க. கண்டம்னா கான்டினென்ட், வலசைனா மைக்ரேஷன், தட்பவெப்பம் கிளைமேட், புகலிடம் சாங்சுரி. புகலிடம்னு கூட அதை சொல்லலாம். காப்பகம் மட்டும் இல்லப்பா, புகலிடம் கூட வருதுப்பா. ஓகேங்களா? ஸோ அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா காப்பகம் அப்படின்னு சொல்லாம, ஏன்னா சரணாலயம்னு சொல்லும் போது இந்த இது வந்துடும். சாங்சுரி, புகலிடம். புகலிடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? கலைச்சொல் பாக்குறதுக்கான அர்த்தம் புரியுதா? இப்பவே நான் ஏற்கனவே காப்பகம் சொல்லியிருந்தேன் இல்ல. காப்பகம்னா நிறைய காப்பகம் இருக்கு. புகலிடம் தான் வரும். ஓகேங்களா? வானிலை, வெதர். புவி ஈர்ப்புலன், கிராவிடேஷனல் ஃபீல்டு. புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேங்களா? இப்ப அடுத்தது இயல் 2லயே திருக்குறள். திருக்குறளுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணுப்பா. இதுல முதல்ல கொடுத்துட்டாங்க கடவுள் வாழ்த்து, அகர முதல எழுத்தெல்லாம். இதுல அடிக்கடி கேட்கக்கூடியது இங்க பாருங்க, அர்த்தம் மாதிரி கேட்பாங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா என்ன மகிழ்ச்சின்னு பாருங்க. வெக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட சான்றோர் வந்து பாத்தீங்கன்னா, அப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொல்றதை கேட்டு மகிழ்ச்சி அடைவாங்க அம்மா. இந்த ரெண்டும் தான் நம்ம வந்து கொடுக்கணும். மக்கட்பேருல இந்த ரெண்டும் கொடுக்கணும். அதான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் கொடுக்கணும்ப்பா. அதுக்காக படிக்க. நூல் வெளியில வந்து வள்ளுவர் பத்தி கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலம் சொல்லியிருக்காங்க. அதுல இந்த கிமு 31ங்கிறத எல்லாரும் ஏத்துக்கிட்டது, எல்லோரும் ஏத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிமு 31 என்பதுதான். ஆனா அதை தாண்டி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்கப்பா. நமக்கு தெரிஞ்சது இதுதான். நான் சொல்லவா உங்களுக்கு? ஆனா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, அதனாலதான் சொல்றதுல. சரி, இருந்தாலும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் எழுதி போடுறேன். வள்ளுவரை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா நம்ம வந்து பார்ப்போம். அதுல இது இந்த இதுதான் 31. 2024 இருந்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டா 31 கூட்டணும். ஓகேங்களா? சரி, திருவள்ளுவர் பத்தி நான் இங்க எழுதுறேன். சரியா? கிமு 1ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. கிமு 1 அப்படின்னு சொன்னது யாருன்னா வி.ஆர்.ஆர். தீட்சிதர். தீட்சிதர். இந்த 31ன்னு சொன்னது யாருன்னா மறைமலை அடிகள். இதே மாதிரி வந்து கிமு 1லிருந்து 3 ஆண்டு இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமா சொன்னது யாருன்னா ராசமாணிக்கம்.
ராசமாணிக்கனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆண்டு சொன்னாங்க. அதுல இந்த கிமு 31 தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இதுவே வந்து ஒரு 2-3 பேர் 2-3 கருத்துக்கள் வச்சிருந்தாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு 133 அதிகாரம் உண்டு. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு. அப்ப 1330. எத்தனை இயல்கள் இருக்குன்னு கேட்பாங்க. 9 இயல்கள். 3 அதிகாரத்துக்கும் 3 இயல்கள். அதாவது 3 அதிகாரம் இல்ல, 3 பாலுக்கும் முப்பால்னு சொல்லுவாங்கல்ல, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஒவ்வொரு பாலுக்கும் 3 இயல்கள். அப்ப 3 வச்சுக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 9 இயல்கள் இருக்கு. ஓகேங்களா? இந்த 9 இயல்கள் என்னென்ன எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப அறத்துப்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல், எல்லாம் 4 இயல் வந்து அறத்துப்பாலுக்கே வந்துடும். பொருட்பாலுக்கு வந்து 3. 4, 3, 2ன்னு வரும். பொருட்பாலுக்கு 3. அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல்னு சொல்லலாம், இல்லைன்னா குடிமையியல்னு சொல்லலாம். இன்பத்துப்பால்னு சொல்லும்போது 2 தான். களவியல், கற்பியல். ஓகேங்களா? இதுல களவியலுக்கு 7 அதிகாரம் தான். கற்புனா 18 வயசு கற்பு. கற்பு பத்தி ஃபுல் டீடைல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆண்களுக்கும் பொருந்தக்கூடியதுதான் கற்பு. மொத்தம் 25 அதிகாரம் இருக்கும். 2 இயல்கள் வந்து இருக்கும் இன்பத்துப்பால்ல. ஏன்னா 25 வயசுல இருந்து தான் அது தேவை. பொருள் வந்து பாத்தீங்கன்னா 70 வயசு வரைக்கும் தேவை. அதே மாதிரி அறம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல 38 அதிகாரம் இருக்கும் அறத்துல. அதிக அதிகாரங்கள் கொண்டதுன்னு பார்த்தா பொருள் அதிகாரம், பொருள்பால் தான். அதன் பிறகு வந்து அறத்துப்பால். சரிங்களா? சரி, அதே மாதிரி உங்களுக்கு அதிக அதிகாரங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி பார்த்தா அரசியல், அரசு இயல், இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிகாரம்னா 25 அதிகாரம் இருக்கும். அதே மாதிரி அங்கவியல் பாத்தீங்கன்னா 32 அதிகாரம் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் எழுதிக்கோங்க. இருக்கல அதிகம் அங்கவியல், அரசியல். துறவியலும் குடியியல், அதாவது குடியியல்னா இல்லறம்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இல்லறவியல்னு தனியா இருக்கு. துறவு போறதும் குடி போறதும் ஒன்னா இருக்கு. துறவுனா வீட்டை விட்டு வெளியே போறது, குடி போறதுங்கிறது வீட்டுக்குள்ள போறது. இது ரெண்டுமே 13 அதிகாரம். ஓகேங்களா? அந்த இதுக்குள்ள இல்லறம் பத்தி, ஃபேமிலி பத்தி பேசக்கூடியது 20 அதிகாரம். ஓகேங்களா? பாயிரவியல்ல 4 அதிகாரங்கள் வந்து இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப திருக்குறளுக்கு உரை எழுதியவர், இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல நடத்திருக்கேன், அதை பாருங்க. அடுத்தது இங்க பாருங்க, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. திருக்குறள் பேஸ் பண்ணியே கொஸ்டின் கேட்பாங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது எது அப்படின்னு சொல்லி. அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி எது? இன்சொல். மற்றதெல்லாம் வேணாம், நல்ல வார்த்தை இருந்தாலே போதும். இனிய டேஸ் உளவாக, இனிய உளவாக இல்லாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர். இங்க வந்து நயம் அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்களே படிச்சிடலாம். மோனைனா மோனோன்னு அர்த்தம், ஒன்னே ஒன்னு அர்த்தம். ஸ்டீரியோனா 2. ஸ்பீக்கர் வந்து மோனோ ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னா 2 ஸ்பீக்கர் இருக்கும். டால்பி அப்படின்னா என்ன? டால்பி அட்மாஸ்னா என்ன? டிடிஎஸ் சவுண்டுனா என்ன? ஓகேங்களா? கியூப் அப்படின்னா என்ன? இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் பாருங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும். ஔடதம்னா மருந்து, அடிக்கடி கேள்வி கேட்ட தலைப்பு. ஔடதம் மருந்து. ஒருமித்து அப்படின்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, ஒன்றுபட்டு. இயன்ற வரை, டிஎன்பிஎஸ்சி படி, முடிந்தவரை, அதாவது உன்னால் முடிந்தவரை அல்ல, தேர்ச்சி முடியும் வரை, தேர்ந்து எடுக்கும் வரை. ஓகேங்களா? அடுத்தது இந்த நூல் வெளியில வந்து பாத்தீங்கன்னா நெல்லை சு முத்து பத்தி கொடுத்துருப்பாங்க. நெல்லை சு முத்து யாரு என்பது பற்றி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவர் தான் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பார். அந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டா நெல்லை சு முத்து. இஸ்ரோல பணியாற்றியவர்ப்பா. அப்ப தம்மை ஒத்த அலைநிலத்தை சந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் குடியரசுத் தலைவர், மேதகுனாலே முன்னாள்னு அர்த்தம், அப்துல் கலாம் அவரே பாராட்டியிருக்காருன்னா பாருங்க. யாரை பாராட்டியிருக்காரு? நெல்லை சு முத்துவர். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி இந்த மையம் இருக்குல்ல, சதீஷ் தவான், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கதைகள் இதெல்லாம் வந்து சொல்றதுனால நிறைய நூல்கள் வந்து இயற்றி இருக்காருப்பா. ஓகேங்களா? அதுல ரொம்ப முக்கியம் அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சு முத்து. ஓகேங்களா? 80க்கு மேல எழுதியிருக்காருப்பா. 80க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஒருமித்த, கண்டறி பாருங்க, கண்டறி இதுக்கு என்ன சொல்லுவாங்க? கண்டறி, கண்டு கூட்டல் அறின்னு வருமா?
கண்டு கூட்டல் அரி கண்டறி. அடுத்தது பாருங்க, ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. ஓய்வு கூட்டல் வராது, அறதான் வரும். ஏன் கூட்டல் என்று, ஏன் என்று. ஔடதம், சாரி, ஓகே, ஔடதம் கூட்டல் ஆம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஔடதமாம். அணுகு, அணுகு அப்படின்னு சொல்லும் போது அணுக வேண்டும். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க. இப்ப அணுகுதுன்னா அங்க போய் அணுகுக அப்படின்னு சொல்லிப்பாங்க, அங்க போய் கேளுன்னு அர்த்தம். அப்ப சான்றிதழ் வாங்குவதற்கு இங்கே அணுகவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இங்கே அப்படின்னா இங்க அணுகுன்னு அர்த்தம். அணுகுனா அங்க கேளு. ஏன்னா இப்ப அணுகுக்கு எதிர்ச்சொல் என்ன, விலகு. ஐயம் அப்படின்னா பயம்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு ஒரு ஐயமா இருக்கு, இல்ல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அதுக்கு எதிர்ச்சொல் என்ன, சந்தேகம், ஐயம், பயம். இது வந்து என்னன்னா தெளிவா இருக்கேன். ரெண்டு. ஊக்கம், ஊக்கம்னா செம பிரிஸ்கா இருக்காங்க. இங்க வந்து சோர்வு. உண்மை, அப்படியே ஆப்போசிட் வந்து பொய், பொய்மை. சிந்தனை வினா இதெல்லாம் பாருங்க, சிம்பிள் தான். அடுத்த கேள்வி, அடுத்ததுக்குள்ள போயிட்டோம் நம்ம. அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு ஒரு இருக்கும். மனிதன் எப்போது உண்மையை டேஸ், இதுல உழைக்கின்றான் வராது, உரைக்கின்றான். ஓகே ஓகே ஓகே, இங்க ஒற்று வந்து இல்ல. உரைகின்றான், உரை, இந்த உரை வராது, சொல்றது இல்ல. அப்ப உரைகின்றான், உரைக்கின்றான் அப்படிதான் வரும். ஆப்ஷன் ஏ. மனிதன் ஆழக்கடல், இது வந்து ஆழமான கடல். ஆழ்கடல், ஆழக்கடல், ஆழம் கூட்டல் கடல். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்கடல். ஆழம் கூட்டல் கடல் தான் வரும். வந்து ஆழம் கூட்டல் கடல், ஆழக்கடல், ஆழ்கடல். ஆழ்கடல்னா இயல்பாக உப்புணரும்பா, அதனால ஆழ்கடல். ஆழக்கடல் அப்படின்னு சொல்லும்போது ஆழம் கூட்டல் கடல். ஆப்ஷன் இ தான் வரும். இல்ல உங்க கரெக்ட் எதுன்னு சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தால் என்ன வருது, விண் கூட்டல் வெளி. ஒளி இல்ல, வெளிதான் வரும். விண் ஒளி கிடையாது, விண்வெளி. ஆப்ஷன் ஏ, பி தான் வரும், ஆ தான் வரும். நீலம் கூட்டல் வானம், நீலவான ஓடையில் தான் ஆன்சர். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். ஆப்ஷன் இ. மோனை கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள போயிருமா? வந்து கணியனின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வரும்பா, 6th பாத்தீங்கன்னா இருக்கும். அறிவியல் ஆத்திச்சூடி பார்த்துட்டோம், இதுவும் பார்த்தாச்சு. இந்த லெசன் தான் கணியனின் நண்பன். இதுக்குள்ளதான் வந்து இந்த இது இருக்கு. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன, நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த, இந்த சொல் என்னது, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த புணர்ச்சி வகுப்புல சொல்லியிருக்கேன், இவ்வு போயிடும். அப்ப அ கூட்டல் உருவம், அந்த இடம், அ கூட்டல் இடம். ஓகேங்களா? அப்ப சொல்லியிருக்கேனா, அவ்விடம், மன்னிக்கணும், அந்த இடம் இல்ல, அவ்விடம்னு வரும். உருவம் மாதிரி அவ்விடம். இப்ப என்ன வரும், அ கூட்டல் இடம்னு வரும். இந்த மாதிரி எவ்விடம், எவ்விடம். அப்ப என்ன வரும், ஏ கூட்டல் இடம். ஓகேங்களா? சோ அது போலதான் அவ்வுருவம் அப்படின்னு சொல்லும்போது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை, இது ஈஸியா அடிச்சிருவீங்க. செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. நீக்குதல் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். எளிது,
எளிதுனா ஈஸியா கிடைக்கும். இது வந்து அரிது, ரொம்ப ரேர், கிடைக்காது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தது என்ன? எந்திரங்கள். இந்த இடத்துல எந்திரம் வரும். தானியங்கிகளும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா. இதெல்லாம் தொடர்களை அமைக்க நீங்களே செஞ்சிருவீங்க. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் நான் உங்களுக்கு வந்து இதுல எடுக்கிறேன்ப்பா. அதாவது இலக்கணம்னு தனியாவே ஒரு வகுப்பு வரும். அந்த வகுப்புல ஃபுல்லா எடுக்கிறேன். ரைட்டா? ஏன்னா இங்க வந்து நம்ம எடுத்தோம்னா சரி வராது. புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். இதை ஒரு தடவை படிங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க கீழே எழுதியிருக்கேன் பாருங்க, ஆன்சர் தான். ஜஸ்ட் சிம்பிள். இதை படிச்சீங்கன்னா போதும். அப்துல் கலாமுடைய சுயசரிதை என்ன, அக்னி சிறகுகள், சிந்தித்து செயல்படும் தானியங்கி வந்து என்னது, இந்த மாதிரி மேலிருந்து கீழ், இடமிருந்து வடம், இதெல்லாம் ஈஸி தான், ஜாலியா படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, கடவுள் வாழ்த்து, தென் வான் சிறப்பு, நீர்த்தார் பெருமை, மக்கட்பேறு, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இதை மட்டும் பாருங்க போதும். சரிதான். 6ஆம் வகுப்பு பருவம் 1 முழுக்க முடிந்தது. இயல் 2 மற்றும் 3 முடிந்தது. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.